ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் ஏகே நடிப்பில் வெளியான குட் பை டக்லி திரைப்படம் 10வது நாள் முடிவில் இதுவரையும் உலகம் முழுவதும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் டேட்டில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சாட்டர்டே சண்டே இந்த 2 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா குட் பை டக்லி திரைப்படத்தோட வசூல் தாறுமாறாக உயர்ந்திருக்குது. ஸோ இன்னைக்கு அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோவில் 10 நாள் முடிவில் இதுவரையும் குட் பை டக்லி திரைப்படம் வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு திரைப்படத்திற்கு 10க்கு நீங்கள் ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, முதலாவதாக தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா 9வது நாளில் 10 லட்சம் வரையும் கலெக்ஷன் இருந்தது. அதே போல் 10வது நாள்லையும் 10 லட்சம் வரையும் கலெக்ஷன் இருக்குது. இதன் மூலம் தெலுங்குல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குட் பை டக்லி திரைப்படம் 10 நாள் முடிவில் 5,75 லட்சம் வரையும் கலெக்ஷன் இருக்குது. அதே போல் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 9வது நாளில் 5,65 லட்சம் வரையும் கலெக்ஷன் இருந்தது. இந்த நிலையில் 10வது நாளில் 5,90 லட்சம் வரையும் கலெக்ஷன் இருக்குது. மொத்தமாக தமிழகத்தில் மட்டும் இதுவரையும் 10 நாள் முடிவில் 125,15 லட்சம் வரையும் கலெக்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குட் பை டக்லி திரைப்படம் ஓவர்சீஸில் இதுவரையுமே 58,45 லட்சம் வரையும் கலெக்ஷன் இருக்குது. இந்திய அளவில் 154,05 லட்சம் வரையும் கலெக்ஷன் இருக்குது. மொத்தமாக வேர்ல்டு வைடாக இதுவரையும் 10 நாள் முடிவில் 212,50 லட்சம் வரையும் கலெக்ஷன் இருக்குது. 250 to 300 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள குட் பை டக்லி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையுமே 10 நாள் முடிவில் 212 கோடி வரை வந்து கலெக்ஷன் இருக்குது. அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி குட் பை டக்லி திரைப்படம் அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.